மறந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. இதே மாதிரிதான் உங்க வீட்டுல ஒன்ன பார்த்தோம். நீ பாப்ப என்ன இந்த நேரத்துல இவ வீட்டுல இருக்காவ? வேலை வெட்டிக்கெல்லாம் போறது இல்லையோ? தூங்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு முகம். இப்படியே எவ்வளவு அழகா இருக்கு. முழிச்சிட்டாதான் போதும், முணங்கிக்கிட்டே எல்லாம் இருக்கும். மீரா, என்ன மீரா, என்னமோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. வாங்கத்தே வாங்க. என்னடே உண்ட மயக்கமா? இல்லத்தே. என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? முழிச்ச உடனே முறைக்கிறது பாரு. தங்கங்களா? அத்தே என்னத்தே? சரி உட்காருங்க, நான் அம்மா கூப்பிடுறேன். சரி மக்கா. மீரா. அக்கா. என்னடி உட்காரலாமா இல்ல நின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கலாமா? இக்க உட்காரலாக்கா. மீனா, இந்த சோபா பாத்தியா? எல்லாம் மெத்து மெத்துன்னு நல்லா இருக்குல்ல? ஏன் உங்க வீட்ல இல்லையா நாலுமுடி? இது இருக்குது, ஆனா இது மாதிரி இல்லல்ல. நாலுமுடி, ஒரு ஐடியா. உங்க தலைப்பக்கிட்ட கூப்பிடுங்க, 2 பேரும் சேர்ந்து இதை தரன்னு நிறுத்திக்கிட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. ராணி அக்கா மட்டும் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு தலைப்பாக்கெட்டுக்கு என்ன அவசியம்? நான் ஒத்தால எடுத்துட்டு போயிட மாட்டேன். வாசினா போதும், எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. காட்டுள்ள போதே துட்டி கொள்ளி கேள்விப்பட்டிருக்கியா? இப்படி பொருள் எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சி நீ அதை வேண்டாம்னு சொன்னு வச்சுக்கேன், உன்னை போல ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. சரிதான் சரிதான். அட எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்களே. வரோம். நனிக்கு என்ன சமையல்ல முடிச்சிட்டீங்களா? இல்ல மக்கா, இனிமேதான். நீங்களே சமையல்ல முடிச்சிட்டீங்களா? இல்லக்க, இன்னைக்கு வந்து சின்ன பொண்ணு வீட்ல எல்லாம் சாப்பிட போறோம். நெய்ச்சோறு மணமணக்க, கடலை கறி கமகமக்க, சின்ன பொண்ணு வீட்ல தான் இன்னைக்கு சாப்பாடு. இன்னைய பொழுது கழிஞ்சு, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. மீரா, நீ வீட்டுக்கு வரவே இல்லல்ல, நீ என்கிட்ட பேசவே பேசாதானே? இல்ல மாமி, இவங்க எல்லாம் கூட வந்தாதானே நான் இங்க வர முடியும். நீங்க சரஸ்வதி வீட்டுக்கு வந்துட்டு தானே இருந்தீங்க, உங்களை நாங்க வச்சு பார்த்தோம்ல, அதான் உங்க வீட்டுக்கு வந்தா இவெல்லாம் வந்தா சேர்ந்து வரலான்ட்டு இருந்தேன். ஆனாலும் இவ்வளவு நாள் ஆச்சுலாடி நீ வந்து இப்பதானே எங்க வீட்டுக்கு வரா. என்ன செய்ய, உங்க வீட்டுல தான் அந்த சிடு மூஞ்சி சிடு துட்டே இருக்கே. என்ன மீரா? ஒண்ணு இல்ல சரஸ்வதி தான் சொன்னாங்க நீங்க ரொம்ப பிஸியா இருப்பேன்னு. நீங்க மாடு பால் வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களாமே, அதான் நான் வரல. நான் வந்தா டிஸ்டர்ப் ஆகும்ல உங்க வேலை, அதுக்கு தான் நான் வரல. ஏமா, மாடு பாலெல்லாம் நான் காலையில தானே பண்ணுவேன். அதுக்கும் அப்படியேனாலும் எங்க வீட்டுல அது எதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கோமா. நான் தான் செய்வேன்னு உனக்கு யார் சொன்னது? உன்னை பாக்குறதுக்கு நான் உங்க வீட்டுக்கு எப்பவும் வந்துட்டு இருக்கேன்ல, ஆனா நீ வர மாட்டேக்க பத்தியா? இல்ல இனிமே நான் வாரேன்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கேன், வரணும்னு. சரி சரி இருங்க, நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன் குடிக்கிறதுக்குன்னு. காப்பி எடுத்துட்டு வரட்டுமா? ஜூஸ் தாங்கக்கா. என்ன ஜூஸ்? மாம்பழ சீசன்ல மாம்பழ ஜூஸ் போட்டு எடுத்துட்டாங்க. இது மாம்பழம் இல்லடி வீட்ல, மாங்காய் ஜூஸ் வேணா போட்டு தரேன்டி. மாங்காய் ஜூஸா? ஆமாடி, மாங்காய் தான் இருக்கு. அரிசி டப்பாக்குள்ள அதுவும் போட்டு வச்சிருக்கேன். நீ வேணா சொல்லி நான் உனக்கு அந்த மாங்காய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், சரி காப்பி எடுத்துட்டாங்க போங்க. கூட எதுவும் அந்த வரைக்கும் அந்த பிஸ்கட் மாதிரி எது இருந்தாலும் தாங்க. அதெல்லாம் இல்லையே. சரி இரு, என் மோனை விட்டு வாங்கிட்டு வர சொல்றேன்னு. எக்கா அதெல்லாம் வேண்டாக்கா, காப்பி மட்டும் போட்டு எடுத்துட்டு வாங்க போதும். வீலுக்கு வீடு வீடா போய் சாப்பிடணும். நீங்க போங்கக்கா போங்க. சரி நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சொல்லுங்க, பிஸ்கட் வாங்கிட்டு. சரி அன்பு. என்னம்மா? ஐயா, இந்த கடைக்கு போய் பிஸ்கட் வாங்கிட்டு வரியா? சரிம்மா சரி. உன்கிட்ட காசு இருக்கமோ? அதெல்லாம் இருக்கு, நான் பாத்துக்கிறேம்மா. சரி மக்களே, சீக்கிரம் வா, உனக்கும் சேர்ந்து காப்பி போட்டு வைக்கேன்னு. எனக்கு வேண்டாம். அப்படியா, வேண்டாமோ? சரி நீ போய் வாங்கிட்டு வா. இவளை பார்க்க கூடாதுன்னு தான் தோணுது, ஆனா பார்த்தா மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு. அம்மா பிரச்சனை நல்லா கேட்காவல, நம்மள பார்த்தா மட்டும்தான் மூஞ்சி 8 இருக்கும் நீளும் போல. பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கேன், ஆனா பார்க்கணும் போலவும் இருக்கு. மக்கா, அத்தை நான் போய் கடையில போய் பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருது. என்ன வேற எதுவும் வேணுமா அத்தை? பஜ்ஜி தான் வாங்கிட்டு வரியா மக்கா? அத்தை இந்த நேரம் பஜ்ஜி இருக்காது அத்தை, இதே ஆயிட்டுலாம். நான் வேணா முறுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஏடே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க வந்து உட்காரு வா. அத்தை நீங்க இருங்க அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருது. என்ன இல்ல வா, வந்து உட்காரு. இருங்க அத்தை, வாங்கிட்டு வரேன். வாடிட்டான் பாரு. இந்தாங்க எடுத்துக்கங்க. ஏன் மாமி கீழே உட்காந்துருக்கிய? சோஃபால உட்காருங்க.
மக்களே எனக்கு கீழே உட்காரதான் பிடிக்கும், எனக்கு அதுல உட்கார்றது பிடிக்கவே பிடிக்காது. அப்படியாக்கா? அப்ப நான் வேணா எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டுமா? எனக்கு தான் கீதா பிடிக்காதுன்னு, எங்க வீட்டுல மித்த எல்லாத்துக்கும் பிடிக்கும். சும்மாதாக்கா வேண்டே. 4 முடி மீனா ஒரு பேச்சுக்கு தான் தூக்கிட்டு போங்கன்னு சொன்னா, நீங்க என்னன்னா கங்கணம் கட்டிட்டு அலையிறிய? சின்ன பொண்ணு சும்மா விளையாண்ட சின்ன பொண்ணு, ஜோக்கு ஜோக்கு. மீரா எப்படி எங்க வீடு பிடிச்சிருக்க? உங்க வீடு பிடிச்சு என்னக்கா ஆகுது? மருமகள் ஆக்கிடலாம் நினைக்கீங்களோ? ஏன் 4 முடி என்ன பேசுறிய? சின்ன பொண்ணு சும்மா தான் சொன்னேன். கீதா இந்த பிள்ளை இங்க தானே இருக்கு, கொஞ்சம் யோசித்து எடுத்து தான் பேச. மீரா ஆக்கா தப்பா எடுத்துக்கிட்டியோ? விளையாட்டுக்கு தாமா சொன்னேன். பரவாயில்லக்கா. 4 முடி காரியத்தை கெடுக்கிறதுக்குனே இருங்கன்னு இவன் தெரியாம சொல்லிட்டேன், விடுங்களா? என் மனசு அப்படி ஒண்ணு நினைச்சு நான் சொல்லலமா. சரி இதோட விடுங்க, எங்க வீட்டுல கார சேவை இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமா? இக்கா பிசாட்டி உட்காருங்கக்கா, அதான் அன்பு பிஸ்கட் வாங்க போயிருக்காம்ல. அவன் என்னன்னா காப்பியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் வருமானாட்டு இருக்கு. எடே வந்துட்டியா? இந்தாங்க தே, இருங்க நான் பிளேட்ல எடுத்து வச்சு கொண்டாரு. என்ன அதாங்க வைடே, நாங்கெல்லாம் காப்பியெல்லாம் குடிச்சே முடிச்சாச்சு, நீ எங்க உட்காருமாக்கா. தே அந்த சோஃபால போய் உட்காந்துக்கிறேன். எடே அந்த 4 முடி பக்கத்துல உட்காரா. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பேச வேண்டியது இருக்குது, அதை பேசிட்டு வரேன்னு. சரி போ 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 பேசிட்டு வா. அம்மா தப்பிச்சுண்ட சாமி. சரி அக்கா என்ன சாப்பாடு? முட்டை குழம்பு வைக்கலான் இருக்கேன் மீனா. இப்படி எல்லார் வீட்லயும் நல்ல குழம்பா வச்சா நாங்க எங்க போய் சாப்பிடுறதுன்னு வேண்டாமா? சரி தட்டு எடுத்துட்டு வரேன் இந்த பிஸ்கட்டை வைக்கிறதுக்கு. ஏக்கா இருங்க அக்கா, பிஸ்கட்டை சாப்பிட வேண்டிய நேரமா இதெல்லாம்? அதெல்லாம் மெதுவா சாப்பிட்டுக்கலாம், உள்ள எடுத்து வைங்க, இன்னொரு நாள் வருவோம்ல அப்ப சாப்பிட்டுக்கிறோன்னே. ஏக்கா அன்பை கூப்பிடுங்களா? ஏன் சின்ன பொண்ணு? கொஞ்சம் பேசணுக்க. சரி சரி அன்பு. அம்மா இந்த வாரேன். என்னம்மா? சின்ன பொண்ணு தான் உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன். என்னத்தே? நான் சொல்றேன், நீ முத உட்காரு. நீங்க சொல்லுங்க தே. நீ முத உட்காரு. ஏன் இப்படி எல்லாரும் என்ன பார்க்காவ? அத்தே ஏன் எல்லாரும் ஏன் இப்படி என்ன பாக்கிய? சரி உன் கல்யாணத்துக்கு நாங்க பொண்ணுக்குன்னு பாக்கட்டுமா எப்படி? சின்ன பொண்ணு இப்படி நான் அன்புட்டு கேட்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அக்கா கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. நீ சொல்லுடே. இப்போதைக்கு எதுவும் இல்லத்தே. இங்க பாரு அன்பு, நீ மனசுல யாரை நினைச்சிருந்தாலும் சொல்லுன்னு, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே. யாத்து இப்படி திடீர்னு கேக்கிய? தெரிஞ்சுக்குதான், வேற எதுக்கு? இந்த பாரு அன்பு, உனக்கு வேணா கல்யாணம் வேண்டாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கல்யாண சாப்பாடு வேணும்டே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணா. அத்தே அதுக்கு நீங்க நாளைக்கு வாங்க, அம்மாட்ட சொல்லி உங்களுக்கு கல்யாண சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிடுதேன். அப்ப நாளைக்கு கல்யாணம் பண்ணிடுறியோ? சும்மா இருங்கத்தே. உனக்கு பொண்ணு பார்க்கணும்னா சொல்லு, நாங்க வேணா பார்க்கோம். ஜஸ்ட் சேயிங்க. அம்சமா அழகான ஒரு பொண்ணு இங்க கைவசம் இருக்கு பாத்துக்க. அத்தே சும்மா இருங்கத்தே. ஏய் அன்பு பதில சொல்லுடே. ஆஹால விடுங்க. மீரா நீ வேணா வீட சுத்தி பார்த்துட்டு வாயா. இல்லக்கா வேண்டாம் வேண்டாம். ஏன்டே எங்க வீட்டெல்லாம் பார்க்கணும் உனக்கு ஆசையா இல்லையோ? எங்க வீடு உனக்கு பிடிக்கலையோ? இல்லம்மா மீன் அப்படி சொல்ல வரல. அப்ப வா நான் உனக்கு சுத்தி காமிக்கவா? நாங்க பாத்துக்கிறோம்க்கா. எப்படிலாம்? ஏக்கா நீங்க போங்கக்கா, கறி வைக்கிற வேலையை பாருங்க, வீடு சுத்தி காமிக்கிறதுல நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு என்ன பரவாயில்ல, நான் வீடு சுத்தி காமிச்சிட்டு அப்புறம் வேணா சமைச்சுக்கிறேன். ஏக்கா அதான் நாங்க சொல்றோம்ல, நீங்க போங்க போய் சமையல பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இடி என்னடி மனசுல நினைச்சிருக்கியே? நீங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்குலாம் பயமா இருக்கு. இடி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் நல்லா மோப்பம் பிடிச்சிருவாமா. ஏக்கா உங்களை கஷ்டப்படுத்தாம நாங்களே சுத்தி காமிக்கிறோம்னு சொன்னா நீங்க எங்களே சந்தேகப்படுறீங்களே. மனசு வலிக்குக்கா, மனசு வலிக்கு. 4 மணி கண்ட்ரோல் பண்ணுங்க, டூ மச்சா போகுது. எருமை அதான் நான் அழுவுறேன் தெரியுதுல்ல, கூட சேர்ந்து கோரஸ் போடுடி. 4 மணி நீங்க அழுவது பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. 4 மணி நான் என்ன செய்யிட்டு? நானும் சிரிக்க கூடாதுன்னு நினைக்கேன், ஆனா முடியல. ஏடி இதுல கொஞ்சம் ஓவரா இல்லையா? இதுக்கெல்லாம் யாடி அழுவா? ஏக்கா எனக்கு வீடே சுத்தி பார்க்க வேண்டாக்கா, இதுக்கெல்லாம் என் அக்கா இவ்வளவு எமோஷனல் ஆறீங்க. தாய் நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடு. கீதா சரி போ சுத்தி காமி நீனே, இதுக்கு ஆண்டி அழுதுகிட்டு இருக்கா? அப்படியாக்கா
எனக்கு தெரியும்க்கா, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. நீங்க போங்கக்கா, நீங்க இப்ப வேலையை பாருங்க. என்ன பெண்ணாத்திக்கிட்டு இருக்காள் இன்னைக்கு? ஏக்கா சரி போயிட்டு வரோனே. இது வீடு தானே சுத்தி பார்க்க போறா, அதுக்கு ஏன்டி போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்கா? ஏக்கா ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஏட்டி ஏன்டி இந்த வரத்து வரீங்க, என்னன்னு சொல்லுங்களா? ஏக்கா நீங்க மட்டும் ஆசீர்வாதம் பண்ணதான் செய்யுங்களா? நல்லா இருமோ. ஏக்கா என்ன மட்டும் சொல்லாதீங்க, எங்க எல்லாத்தையும் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க. ஏம்மா நீங்க 3 பேரும் ரொம்ப நல்லா இருங்க. ஏக்கா மீராவையும் சேர்த்துக்கோங்கக்கா. ஏக்கா உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே உண்டு, முதல்ல மீராவை ஆசீர்வாதிங்கக்கா. ஏக்கா அதுக்கு 4 அக்கா காலில் விழணும். அதான் தெரியுதுல்ல, வந்து விளையாட்டாயி. மீரா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமோ? அது உங்க காலில் விழுறதுக்கு என்ன? நல்லா இருங்க மக்களே. சரி இப்ப சொல்லு, எதுக்கு ஆசீர்வாதம் வாங்கினீங்க? நீ காரணத்துனா மீராவே வாங்க வச்சா எதுக்கு? என்னக்கா சொல்றீங்க? மீரா இங்க வந்து வாழ போற பொண்ணு, உங்களோட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? அடி மீனா, இக்கா மீராக்கு மாப்பிள்ளை நம்ம ஊர்ல தான் பார்க்க போறோம். உங்கள்கிட்ட தான் சொன்னோம்ல, நான் அதை தான் சொன்னேன். நம்ம ஊர்ல தானே நல்ல பிள்ளை வந்து வாழ போறா, அதுக்கு தான் பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும்ல, அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சேன். சின்ன பொண்ணு என்ன நாள் முடி? மீனா பத்தியா எப்படி நல்லா நங்குருத்த நச்சுன்னு போட்டுட்டாலே. இக்க நான் எப்பக்கா சொன்னேன் இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு? அதான் நாங்க பேசிட்டோம்ல உங்க அம்மாட்ட. உங்க அம்மா தான் இந்த ஊர்ல பொண்ணு பார்த்தா நீ எங்க கூடயே நல்லபடியா இருப்பா, நாங்களும் உன்னை நல்லா பார்த்துப்போன்னு உங்க அம்மா தான் சொன்னாங்க. போங்கக்கா. சரி சரி வாங்க சுத்தி பார்க்கலாம். மக்களே இது ஒன்றும் சுற்றுலா தலம் கிடையாது, எங்க வீடு தெரியும்ல. இக்க சரி போங்கக்கா, இங்க கறி வைக்கிற வேலையை பாருங்க, கொஞ்சம் கூடயே சமைச்சு வைங்கன்னு. ஆமாக்கா மத்தியானம் சின்ன பொண்ணு வீட்டுல, நைட்டுக்கு உங்க வீட்டுல. போங்கட்டி ஏதாவது சொல்லிட போறேன். மீரா இதுதான் கிச்சன், சீக்கிரம் வாடி சீக்கிரம் வா. என்ன மீரா, என்னடே உனக்கு நடுப்புறெல்லாம் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குக்கு, நல்லா கிளீனா இருக்குக்கு. கிச்சன் யால சுத்தமா இருக்காது, இன்னும் சமையலே ஆரம்பிக்கலையே, ஆனாலும் உங்க கிச்சன் ரொம்ப அழகா இருக்கு. அந்த ப்ளூ தீமோட ரொம்ப நல்லா இருக்கு. இது என் மவன் செலெக்ஷன் பார்த்துக்க, எல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் அந்த ஃப்ரேம் கூட அழகா இருக்கு. சிறிய வீடு சுவையால் நிறையும், சூப்பரா இருக்கு. இது வந்து பூமாரி ஐடியா. சரி சரி சுத்தி பார்த்ததெல்லாம் போதும். சரி இப்ப சொல்லு, உனக்கு அடுப்பறை பிடிச்சிருக்கா என்ன? அக்கா பிடிச்சிருக்கு. அப்ப வா அடுத்த ரூமுக்கு போலாம். இப்ப ஏக்கா பின் வாசல் சரியா? சரி சரி வாங்க, நானும் கூட வரேன். எக்கா நீங்க சமையல பாருங்கக்கா, எல்லாரும் பசியோட இருப்பாங்கல்ல. ராணிக்கா நாங்க பாத்துக்கிறோம். இது சரி, நீங்க படபடன்னு சோறு கறியெல்லாம் பொங்குங்கன்னு நாங்க உங்க வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இதே இடத்துல மீட் பண்ணுவோம் சரியா? ஆமா நாலு முடி வாங்க, சீக்கிரம் பண்ணலாம், வேற சாப்பிட வேற போகணும். கண்டிப்பா அதுக்கு தானே இவ்வளவு அவசரம் எல்லாமே. சீக்கிரம் செய்ய ஆரம்பிங்க, சீக்கிரம் செய்ய ஆரம்பிங்க. நீ என்னத்து பார்த்துக்கிட்டே இருக்கு, வா சீக்கிரம் கிளம்பு போலாம் வா. இது வீட்டுக்கு பின்னாடி பாத்துக்க, பிடிச்சிருக்கா? இக்கா இந்த ஊர்ல மட்டும் எப்படிக்கா வீடு முன்வாசலும் நல்லா இருக்கு, பின்வாசலும் சூப்பரா இருக்கு. அது அப்படிதான். சரி நீ போ, ஊஞ்சல போய் உட்காரு. சின்னவனுக்கா கையை விடுங்கக்கா. சாரினே, போ ஊஞ்சலாடு. அதெல்லாம் வேண்டாக்கா, அதான் சரஸ்வதி வீட்லயே இருக்குல்ல. எம்மா போய ஆடா. நாலுமணி 2 ஆட்ட ஆட்டுங்க. இக்க வேண்டாக்கா. சரி அதை விடு, ஊஞ்சல் எப்படி இருக்கு? இருக்குக்கா. அப்ப எந்தி இக்க ஏன் இந்த கொலவெறி? சீக்கிரம் வீட்டை சுத்தி பாருமா, அப்பதான் போய் சாப்பிட முடியும். இக்க உங்களெல்லாம் நினைச்சாலே எனக்கு சிரிப்பாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்குக்க. சிரிக்கிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கும் உனக்கு நாங்க டைம் தாரோம், இப்ப வா. ராணி சரசக்கல்லா பாரு, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களோ? இன்னும் சின்ன பொண்ணு வீட்டுக்கு, அப்புறம் உங்க வீட்டுக்கு வாழ்வுதான். ராணி நீனுமா இவங்க கூட சேர்ந்துட்டு இருக்கா? நான் சேர்ந்தனா வியடிக்கிற கூத்த கேட்காதீங்க. சரி நமக்குள்ள அப்புறம் பேசிக்கிடுவோம், முதல்ல பாய் சொல்லிடுவோம். அதுவும் சரிதானே. சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க சரியா? சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அந்த ஹைப் மறந்துடாதீங்கன்னு ஹைப் பண்ணி விட்டுருங்க. உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. சரி நாங்க சாப்பிட போறோம்னே. பை பை.